அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்து நான் ஃபஸ்ட் டைம் போட்டது. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ போட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் தான். ஆனால் அந்த கார்னர் வந்து கரெக்டாக உட்காந்துருக்காது. அது நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். இந்த மிஸ்டேக் வந்து பிகினர்ஸ் நம்ம பண்ணுவோம். இந்த மிஸ்டேக் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து கர்வ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக உட்காந்துருக்காது. இந்த கர்வ் மாதிரியே அதுவும் வந்திருக்கும். இதே மாதிரியே அதுவும் வந்திருக்கும். இதை வந்து எப்படி வந்து நம்ம ஷார்ப் எட்ஜோடு போடணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பில் இருக்காது. பர்ஃபெக்டான ஒரு சிக்ஸாக் கிடையாது இது. இதை எப்படி கரெக்டாக போடணுன்றதை பார்க்கலாம். இதை பாருங்கள், இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் பாருங்கள். இது கரெக்டாக உட்காந்துருக்கு பாருங்கள். கரெக்டான ஷார்ப் எட்ஜ்லாம் இருக்குது பாருங்கள். இதை எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு செயின் போடுவோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு செயினை வந்து நம்ம பேக் செயின் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பேக்கில் ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த எட்ஜு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ன் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேக் ஸ்டிச் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஷேப் கிடைக்கும். நம்ம வரைஞ்சதுக்கும் கரெக்டான ஷேப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. இந்த எட்ஜில் வந்து என்ன பண்ணணுன்னா பார்த்திங்கன்னா தெரியும், இந்த எட்ஜு வந்து இந்த சைடு வருது. நம்ம நெக்ஸ்ட்டு போடுறது வந்து லைனு இப்படி வருது. கீழே டவுனில் வர்றதுனால இந்த டவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேக் செயின் போட்டுக்கணும். அந்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் பின்னாடி நம்ம வந்து ஒரு பேக் செயின் இந்த மாதிரி போட்டுக்கணும். மேலாப்பில் இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே அழகாக வந்து அந்த எட்ஜு நல்லா தெரியுது பாருங்கள். ஒரு கர்வ்டு இல்லாமல் கர்வ் லைனாக வந்திருக்காது. கரெக்டாக ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஊசி இருக்குது பார்த்திங்களா, இந்த நிப்பு வந்து நம்ம எந்த சைடு போகிறோமோ அந்த சைடு பார்த்து தான் இருக்கணும். இப்போ இந்த சைடு டவுன்வேர்டாக நம்ம போகிறதுனால அந்த நிப்பு வந்து டவுன்வேர்டாக பார்த்து நான் வச்சுருக்கேன். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிகினராக இருக்கிறப்ப போடுறப்ப வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு தான் போட்டிருப்போம். அப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சு போடுவோம். அதுக்கப்புறம்லாம் நம்ம போடுறப்ப வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் போடுறப்ப நம்ம கையை மாற்றி மாற்றி போடணும். ஃப்ரேமை அடிக்கடி மாற்றக்கூடாது. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. கையை மாற்றி மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுலேயும் நான் பேக் ஸ்டிச் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், இதுலேயும் கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜ் உட்காந்துருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி போடுங்க. நான் செஞ்ச தவிர நீங்களும் செய்யாதீங்க. ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி பழகிக்கோங்க. ஃப்ரேமும் கரெக்டாக கிளாத்தில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கா ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக நல்லா டைட்டாக நீங்கள் ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணாட்டினா உங்களுக்கு வந்து சுருக்கம் விழுகும் போடுறப்ப. இப்போ அதே மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிட்டு நான் இந்த லைனை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த ஜிக்ஸாக் லைனை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான ஜிக்ஸாக் ஷேப்பு. நம்ம வந்து எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். எண்ணாட் போடுறப்ப கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. இழுக்கிறப்ப சில டைம் நாட்டு விழுகும், சில டைம் நாட்டை விழுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் விழுகாது. ரொம்ப வேகமாக பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போட்டது எல்லாம் சரசரன்னு அருந்து வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே போடுங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும்.